Wow. 8K 4K resolution. The cover edukku ulla board yamma PS5 seat belt மாட்டி விடுங்க. Finally, let's just click a picture of this. Hello guys, welcome back to another vlog. இன்னைக்கு வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான நாள்லாம் பிஸ்னஸ் வைஸாக ப்ரொஃபஷ்னலாக இல்லை. பட் என்னுடைய ரொம்ப நாள் ஒரு கனவு, ஒரு ஆசை, கனவுன்னு சொல்கிறத விட ஆசைன்னு சொல்லலாம். PS5 வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 2 இயர்ஸாகவே ஒரு ஆசை. பட் அதுக்கான டைம் சுத்தமாக கிடைக்கல. அதை வாங்கியும் வந்து விளையாடுறதுக்கான நேரம் இருக்காது. ஏன்னா முக்கால்வாசி நேரம் ஆல்மோஸ்ட் த்ரூ அவுட் த டே வீட்டில் இருக்க மாட்டேன். நைட்டும் வந்து லேட்டாக தான் வருவேன். ஸோ வீட்டில் இருக்கிற டைம் ரொம்ப கம்மின்றதுனால அது வாங்கவே இல்லை. பட் ரீசெண்டாக என்னுடைய ஃப்ரெண்டு வந்து UAEலேருந்து வந்தான். ஸோ he has not come, his mother has come. ஸோ அவன் என்ன சொல்லியிருந்தான்னா, இந்த மாதிரி இங்கே வந்து UAEல ஜென்ரலாக எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எல்லாமே சீப் தான். ஃபோன், லேப்டாப் சீப்புன்னு சொல்ல முடியாது, 20 to 30% கம்மி. நம்ம ஊரில் மற்ற கண்ட்ரீஸில் விட 20 to 30% எலக்ட்ரானிக்ஸ் எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக இருக்கும் UAEல. ஸோ அதனால் ஆஸ்டம் காஸ்ட் என்னன்னு கேட்டிருந்தேன். நமக்கு இந்தியாவுக்கு கம்பேர் பண்ணும்போது லைக் டிராஸ்டிக்கான ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது. 25-30% டிஃப்ரென்ஸ் இருந்தது. அதனால் நீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டேன். வாங்கி அம்மாட்ட கொடுத்து அனுப்புனா, அவன் வரத்துக்கு ஜூன் ஜூலை ஆகிடும். மை மாம் இஸ் கம்மிங் திஸ் மந்த், ஸோ கொடுத்து விடணும்னு சொன்னால் வாங்கி கொடுத்தும் விட்டுட்டான். சொல்லும்போது அந்த டைமில் இட் வாஸ் அ இம்பல்சிவ் பர்ச்சேஸ். நவ் அது வந்துருச்சு, அவங்க அம்மாகிட்ட தான் இருக்குது. ஸோ அதை தான் இப்போ நம்ம வாங்க போயிட்டுருக்கோம். இதில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் என்னென்னா, ஹீ இஸ் அ மியூச்சுவல் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். பட் எனக்கு தெரியாது அவன் வந்து என்னுடைய ஸ்கூல் ஜூனியர்னு சொல்லிட்டு. ஸோ என்னை ரெக்கக்னைஸ் பண்ணி என்னுடைய பழைய புராணம், பழைய புகழெல்லாம் பாடும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. another ஒரு ஐகானிக் திங் என்னென்னா, his house is very close to the school where I studied. நான் வந்து AVM மெய்யப்பனில் தான் படித்தேன். ஸோ இந்த சாலிகிராமம், விருகம்பாக்கம், வடபழனி இந்த சைடில் இருக்கவங்களுக்கு தெரியும். ரொம்பவே ஃபேமஸான ஸ்கூல் அவிச்சி ஸ்கூல் இருக்குல்ல, அதுக்கு அப்படியே பேக் சைடு. இட் வாஸ் ஸ்டார்டட் அண்டர் த நேம் ஆஃப் மிஸ்டர் AV மெய்யப்பன். எல்லாருக்கும் தெரியுமே AVM ஸ்டூடியோஸ், த ஃபேமஸ் மூவி ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஸோ அவங்களுடைய ஒரு ஸ்கூல் தான் அது. அதை பற்றி 10 வீடியோ பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி அண்ட் ஒரு டெப்த் இருக்குது அந்த ஸ்கூலில் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக. எனிவே, ஸோ இந்த சைட் தான் நான் சைக்கிளில் போவேன் அந்த ஸ்கூலுக்கு. வலசரவாக்கம்லேருந்து டெய்லி போயிட்டு வருவேன். ஸோ ஏன் அந்த டைமில் தெரியும்ல, இந்த மாதிரி லேப்டாப்ஸு, ஸ்மார்ட் ஸ்கூல்ஸ்லாம் எதுவுமே பெருசாக கிடையாது. ஸோ வி ஹேவ் டு கேரி லைக் டன்ஸ் ஆஃப் புக்ஸ் எடுத்துகிட்டு சைக்கிள் இந்த சைடு தான் மெரிச்சின்னு போயிட்டு வருவேன். பெருசாக மாறலை இந்த ஸ்ட்ரீட்ஸ்லாம். ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. என்ன கொஞ்சம் ரோடு போட்டிருக்காங்க. ரோடு இதை விட மோசமாக இருக்கும் அப்போது. அது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. இது பேர் வந்து ஷாதிக் பாஷா நகர் ஏன்னோ. ஸோ நம்ம இப்படியே போனோன்னா ஆழ்வார்த்த நகர் மார்க்கெட் ரோடு அதெல்லாம் அப்படியே வரும். ஸோ யா, முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் சந்தோஷமான நாள் இன்றைக்கி. நான் இதுக்காக ஒரு 3 hours என்னை ஃப்ரீ பண்ணிக்கிட்டேன். எனக்கு எப்படியோ வந்து பிரேக் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். லாஸ்ட் ஒரு 60 days, ஒரு ஆல்மோஸ்ட் இந்த இயர் ஸ்டார்ட் ஆனது வந்து இன்றைக்கி வந்து we are in March now. ஸோ இந்த இயர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டினியூஸாக ஒரு 60 to 70 days வந்து ரெஸ்ட்டே இல்லை. கண்டினியூஸாக ஒர்க் இருந்துச்சு டெய்லி. அதுவும் சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ் வர் மை மோஸ்ட் பிஸியஸ்ட்னு சொல்லலாம். கண்டினியூஸாக தினமும் 10லேருந்து 14 மணி நேரம், சில நாட்கள் வந்து 18 மணி நேரம்லாம் போச்சு. காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்த ஒர்க் வந்து மறுநாள் விடிய காலத்தால் 2 மணிக்கு தான் முடிஞ்சது. நிறைய சைட் ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டியது இருந்தது, டைம் கன்ஸ்டன்ட் இருந்தது, சுத்தமாக வெளியூர் போகவே முடியல.
எப்பப்போல்லாம் எங்கெல்லாம் போக முடியுது. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சேர் டெலிவரி அண்ட் டைல் ஷோரூம்னு ஒரு vlog ஒன்று பண்ணியிருப்பேன். அதுவும் ஒர்க் விஷயமாக போக முடிஞ்ச போது தான் நான் vlog எடுத்தேன். ஸோ other than that largely I couldn't do anything. I couldn't vlog at all. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஒரு பேர்ன் அவுட் ஃபீலிங் இருந்தது. சரி, இன்னைக்கு ஒரு அரை நாள் ஆஃப்டர் லஞ்ச் ஒரு அரை நாள் வந்து ஐ தாட் ஐ டேக் அன் ஆஃப். அண்ட் ஆல்சோ ஜிம்முக்கும் வந்து இப்போ ரொம்ப ரெகுலராக போக ஆரம்பிச்சிட்டேன். ரெகுலர்னால் என்ன, போன வருஷம்லாம் வாரத்துக்கு 3 நாள் 4 நாள் போவேன். இந்த வருஷம் எப்படியாவது ஒரு 5 நாள் போகணும் அப்படின்னு சொல்கிறது தான். ஐ ஆல்வேஸ் பீன் கன்சிஸ்டன்ட். பட் முன்னே இருந்த கன்சிஸ்டன்சி இப்போ இல்லை. ஸோ அதனால் இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே தூங்குறதுக்கோ சாப்பிட்றதுக்கோ நேரம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்தளவுக்கு பிஸியாக இருக்கணும்னு சொல்லி வேணா மாதிரி நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யா, டுடே ஐ காட் அன் ஆஃப் டே. ஸோ மேட் சம் டைம் ஃபார் மை செல்ஃப். பிஎஸும் வந்துச்சு. ஆக்சுவலாக பிஎஸ் வந்து 2-3 நாள் ஆகுது. தட் எக்ஸைட்மெண்ட் இஸ் கான். முன்னாடி நான் இருந்திருந்தேன் காலேஜ் படிக்கிற டைமில் இருந்த மாதிரி இருந்திருந்தேன்னா ஓடிருப்பேன். நான் ஆக்சுவலாக வந்து பெரிய கேமர்னு சொல்ல முடியாது. பட் சிங்கிள் பிளேயர் கேம்ஸ்லலாம் வந்து என்னை அடிச்சிக்கவே முடியாது. பிகாஸ் ஐ யூஸ் டு ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் பிளேயிங் வீடியோ கேம்ஸ். GTA, நீட் ஃபார் ஸ்பீட், அண்ட் தென் EA இந்த கிரிக்கெட் 07, அது நீட் ஃபார் ஸ்பீட், மோஸ்ட் வாண்டட், கார்பன், and lot of games like that. Tomb Raider, WWE, especially 2Kல எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் விளையாடி இருப்பேன். இந்த மாதிரி சிங்கிள் பிளேயர் கேம்ஸ்லாம் பயங்கரமாக ஆடுவேன். நான் அன்சார்ட்டட் ரொம்ப பயங்கரமாக ஆடுவேன். ஏன்னா ஐ டோன்ட் லைக், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பெரிய ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோ குரூப்போ கிடையாது. ஸோ அதனால் இந்த மாதிரி சிங்கிள் பிளேயர் கேம்ஸ் தான், மல்டி பிளேயர்ஸ் ரொம்ப பெருசாக ஆட மாட்டேன். ஒரு காலத்தில் பயங்கரமாக ஆடுவாங்க. பயங்கரமாக டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் ஆடுவேன். வைஸ் சிட்டிலாம் வந்து நான் நிறைய வாட்டி முடிச்சிருக்கேன். எஸ்பெஷலி அந்த ஹெலிகாப்டர் மிஷின் இருக்குல்ல, அந்த RC சாப்பர், ஐ திங்க் டெமாலிஷன் மேன் அந்த மிஷின் பேர். அதெல்லாம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு போய் பண்ணி முடிச்சு கொடுப்பேன். 50 ரூபா வாங்குவேன் அதுக்கு. அதை ஒரு வீடியோவில் வேறு சொல்லியிருப்பேன். ஒன் ஆஃப் மை ஏர்லியஸ்ட் ஃப்ரீலான்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஃப்ரீலான்ஸுன்ற வேர்டே தெரியறதுக்கு முன்னாடி ஃப்ரீலான்சிங் பண்ண டைம் அது. அந்த டெமாலிஷன் மேனில் வந்து எல்லாம் ஸ்டக் ஆகிருப்பாங்க. ஸோ ஒரு பையன் வீட்டுக்கு போய்ட்டு நான் அந்த மிஷினை முடிச்சு கொடுத்தேன். அதுக்கு 50 ரூபா கொடுத்தான். இது வந்து நான் சொல்கிறது எப்போது நான் 6th 7th படிக்கும் போது. ஸோ தட் வாஸ் ஆல்மோஸ்ட் 14-15 years பேக். ஸோ எனிவே PS2 PS3 விளாட்னேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதோ நான் படித்த ஸ்கூல் வந்துடுச்சுங்க. ஒரு போர்டு போட்டிருக்கு தெரியுதுங்களா, AV மையப்பன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இங்கே தான் என் வாழ்க்கை, என் சந்தோஷம், வரலாறு, துக்கம், அழுகை, வேதனை, வலி எல்லாத்தையுமே பார்த்த ஸ்கூல் அது. மறக்கவே மாட்டேன். வீடு அது ஸ்கூல்னு சொல்கிறத விட இட்ஸ் ஹோம். இட் வாஸ் மோர் ஹோம் தென் ஹோம் ஃபார் மீன்னு சொல்லலாம். இட் வாஸ் மோர் ஹோம் தென் மை ஓன் ஹோம்னு சொல்லலாம். என்னுடைய சொந்த வீடை விட அதுதான் எனக்கு வீடாக இருந்திருக்கு. ஏன்னா நான் கொஞ்சமாவது சந்தோஷமாக இருந்தேன்னு சொன்னால் சைல்ட்ஹுட்டில். தட் வாஸ் இன் AVM. ஸோ இங்கேருந்து 3 நிமிஷம் காட்டுதான் அவன் வீடு. ஸோ என்னுடைய ஸ்கூல் ஜூனியர் வேறு, அவன் கொஞ்சம் மெமரிஸ் எல்லாம் ஞாபகப்படுத்துகிறான். ஸோ ஐ யூஸ் டு பி அன் athlete. ஸோ ஹீ ரிமைண்டட் மீ ஆஃப் மை athletic days. athleteனா சும்மா கிடையாது, fastest guy in the school, 100-200 meters தான் நான் தான். சென்னையில் ஐ ஹெல்ட் டிவிஷனல் ரெக்கார்ட் 10.96 at one point. செம்ம ஒரு athletic entertainer-ஆக இருந்தேன். ஓகே, அதுக்குள்ளே போவேனா, தனியாக பேசுவோம். திஸ் இஸ் அபவுட் PS5. ஸோ யா, ஃபைனலி என்னுடைய PS5 வந்துருச்சு. இட் இஸ் அரைவ்ட். அதை வாங்க போகும்போது அந்த ஆக்சுவலாக நான் அந்த PS5 வாங்கினதே காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா RDR2, Red Dead Redemption 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்குது. ஏன்னா நெக்ஸ்ட் இயர் GTA 6 வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க 2025. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கேமை நல்லா விளையாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கணும். ஐ வாண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தட் கேம். தே சே இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம்ஸ் எவர் மேட். அந்தளவுக்கு ஒரு ஸ்டோரி லைனு, கிராஃபிக்ஸு, கேம் பிளே இன்ஜின் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐ மீன் ரொம்ப ஃபேமஸ் அது. மோஸ்ட்டாக கேமிங்கை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கவங்களுக்கு RDR2னா என்னென்னு தெரியும். அந்த கேம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ அந்த கேம் ஆடணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை, ஒரு 2-3 இயர்ஸாகவே ஆசை. எஸ்பெஷலி இந்த GTA 6 அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக GTA 6லாம் வந்துச்சுன்னா PS5லாம் வாங்காமல் இருக்கேன். ஏன் அதுக்கு தனி ரூமே செட் பண்ணணும்னு நினைப்பேன். அந்த அளவுக்கு பிடிக்கும் எனக்கு GTAலாம். இந்த வீடியோ கேம்ஸ்ன்றது வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 7-8 இயர்ஸாக, அதாவது பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தேன்னு வச்சுக்கோங்களேன்,
கொஞ்சம் இந்த கெரியரு லைஃப்லாம் வந்து ரொம்ப சீரியஸாக எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா என் லைஃப்பை விட்டு போயிடுச்சு இந்த வீடியோ கேம்ஸ் எல்லாமே, ப்ளே ஸ்டேஷன் இது எல்லாமே. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் கழிச்சு நான் கடைசியாக வந்து ஒரு வீடியோ கேம் விளையாடியே ஒரு 7 years இருக்கும். அதுக்கப்புறமா இப்போ தான் இட் ஹஸ் கம் பேக் டு மை லைஃப். ஆனால் எனக்கு சுத்தமாக முன்னாடி இருந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை. லைஃப் ஹஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச் நவ். இப்போ போதையே வந்து பிஸ்னஸ் தான். பிஸ்னஸ் பண்ணுறதுல தான் எல்லாமே இருக்குது. எனக்கு சந்தோஷம், சாட்டிஸ்ஃபேக்ஷன், எவ்ரி திங் இஸ் ரிலேட்டட் டு மை பிஸ்னஸ். ஸோ ஒரு மாதிரி அந்த எக்ஸைட்மெண்ட் இல்லை, பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆஹா அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லை. பட் ஹூ நோஸ், மேபி ஆஃப்டர் ஐ கெட் RDR2 அதை அந்த கான்சோலில் போட்டு விளையாட ஆரம்பித்ததுக்கப்புறமா ஐ மைட் கெட் பேக் டு பீயிங் அ சைல்டு. முதல்ல எனக்கு ஆடுறதுக்கு நேரம் கிடைக்குமானே தெரியலங்க. கிடச்சா நல்லாயிருக்கும். அதுவும் ஆட முடிஞ்சால் நான் நைட்டில் தான் ஆட முடியும், ஏன்னா மார்னிங்கில் ஃபோன் கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ யா, ஐ ஹவ் ரீச்ட் ஹிஸ் ஹவுஸ். ஐயோ, பியூட்டிஃபுல் ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் சாலிகிராமம். எவ்வளோலாம் இங்கே சைக்கிளில் சுற்றிருப்பேன். எனிவே, ஹலோ ஆண்டி, ஒரு ஆக்டிவா நிக்குதா? இருங்க, இப்போ ஒரு கார் ஒன்று வருதா, அது பக்கத்துல வந்து ஆமா அந்த கார் போச்சுல, அந்த தென்னை மர வீடு தான் ஆண்டி. அந்த கார்ல தான் ஆண்டி இருக்கேன். எங்க விடணும்? தாண்டிட்டேன் நான். ரிவர்ஸ் வரவா? ரைட், ரிவர்ஸ் வரனா? வர அப்ப நான் தான் அது. ஓகே, நான் இப்போ மேலே போயிட்டு கான்சோலை வாங்கிட்டு அதுக்கப்புறமா கீழே வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய். வாவ், எக்ஸைட்மெண்ட் ஒரு 20% ஜாஸ்தியாக இருக்கு. அப்பா, அங்கே இருக்கும்போது திறந்து பார்க்கல. சரி, வீட்டுக்கு போயிட்டு திறந்து பார்த்துக்கலாமா? 8K 4K ரெசல்யூஷனா? இது கவர் எதுக்கு? உள்ள போட் எம்மா. PS5 சீட் பெல்ட்டை மாட்டி விடணும். Finally, let's just click a picture of this. செம்ம எக்ஸைட்டடுங்க. வாவ், லுக்ஸ் பியூட்டிஃபுல். கைஸ், ஐம் a little excited now. ஆக்சுவலாக வந்து வரும்போது பெருசாக எக்ஸைட்மெண்ட் இல்லை. பட் இப்போது PS5 பார்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக ஒரு எக்ஸைட்மெண்ட் வருது. மேபி ஒரு 20%. சீட் பெல்ட்லாம் போட்டாச்சு. எனக்கு போனோம்ல. இப்போது நம்ம என்ன பண்ணலாம்? என் ஃப்ரெண்டுக்கு நான் கால் பண்ணேன். அவன் என்ன சொன்னான்னா, நீ ஃபஸ்ட்டு CD எதுவுமே வாங்காத, ஃபஸ்ட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு ஜஸ்ட் யூ ஹேவ் டு கிரியேட் அன் அக்கௌண்ட் அண்ட் ஆல் தட் அப்படின்னு சொன்னான். நான் என்ன சொன்னேன்னா, PS5க்கு ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ணணுமா? அது ஒரு 15 to 20 minutes ஆகும். அதுக்கப்புறம் there are various different subscription offers and all, அதெல்லாம் ட்ரை பண்ணிப்பார் அப்படின்னு சொன்னான். ஸோ வழியே விட மாட்டானாங்களே இந்த ஏரியா கேங்ஸ்டர்ஸ் போல. அவனுங்களாம் நெஞ்சா கேட் இந்த தடியை அங்கெல்லாம் சுற்றிட்டு இருந்தான். சரி, எனிவே, ஸோ எனக்கு வந்து RDR2 மட்டும் போய் இப்போ வாங்கிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன். there is a place in Forum Mall, so CEX Gaming நினைக்கிறேன். அந்த வேர்டு அப்படியே சேர்த்து சொன்னால் ரொம்ப வயலண்ட்டாக சவுண்ட் ஆகுது, அதனால் ஆல்ஃபபெட்டிக்கலாகவே சொல்லிக்கலாம். CEX Gaming or Game Zone, something like that. So I thought maybe I'll just call him and ask இருக்கா RDR2 அப்படியே சர்ச் பண்ணுவோம். CEX Forum Mall, we'll just give him a call. இந்த ஏரியா விட்டு வெளில போனோம். லூக்ஸ் சாலிகிராமம்.
தாத்தா நீங்கள் நடு ரோட்டில் நிற்கிறீங்களே தாத்தா. ஹலோ ஹலோ சார், சிஎக்ஸ் கேமிங். ஆமாங்க, சிஎக்ஸ். யா சார், இது இருக்கா சார் RDR2 PS5 இருக்கா சிடி? எதுங்க? இது சார் ரெட் டெட் ரெடெம்ஷன். ரெடெம்ஷன் இல்லைங்க, ஸ்டாக் எது 4 இல்ல 5 5 சார், 5 ரெடெம்ஷன். 5ல ரெடெம்ஷன் இருக்கு. அப்புறம் 5 இல்ல, 5 செகண்ட் ஹேண்ட் தான் இருக்குமா சார்? செகண்ட் ஹேண்ட் தாங்க. ஸ்டோரேஜ் எல்லாம் யூஸ் பீஸ் தாங்க. அப்படியா? ஃப்ரெஷ் பீஸ் வந்து இல்லைங்களா சிடி? ஃப்ரெஷ் பீஸ் எல்லாம் எங்கிட்ட எதுவும் இருக்காது. சரி, ஓகே ஃபைன், ஓகே சார், தேங்க்யூ. ஹலோ மச்சான், 10 மினிட்ஸ்ல கால் பண்ணிட்டவா? சரிடா ரிவியா, பை. ஐ கெஸ் நம்ம வீட்டுக்கு போயிட்டு இந்த கான்சோலை ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணி எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணலான்னு தோணுது. இல்லை, ரெட் ரெடெம்ஷன் 2 இல்லையா? நான் வாங்கினதே அதுக்காக தான். ஓகே, என்ன பண்ணலாம் வீட்டுக்கு போயிடலாமா? ஓகே, எனிவே கைஸ், நம்ம PS5 கான்சோல் கையில் வந்துருச்சு. இப்போ சிடி மட்டும்தான் இல்லை. நம்ம ஆன்லைனில் வாங்கலாம். ஐ திங்க் கடவுள் எதுக்காக தடுக்கிறாருன்னு நினைக்கிறேன், சிடிலாம் வாங்காதுன்னு தெரில. ரெட் ரெடெம்ஷன் 2 சிடி வாங்கினா தான் நல்லது. உடனே தூக்கி பழைய கடவுள் வேலை போட்டு மனசை ஆறுதல் படுத்த வேண்டியது. எனிவே, ஸோ வீட்டுக்கு போயிடலாம் கான்சோல் எடுத்துகிட்டு. அதுக்கப்புறமா எனக்கு டைமே கிடைக்காது போய் நான் நடுவில் ஃபோரம் மாலில் எடுத்து சிடி வாங்கிறதுக்கலாம். வாட் கேன் ஐ டூ? என்ன பண்ணலாம்? பேசாமல் ஆன்லைனில் வாங்கிடலாமா? எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லைங்க. அதான் சொன்னல, 7 இயர்ஸ் ஆச்சு நான் கடைசியாக ப்ளே ஸ்டேஷன்லாம் விளையாடி. ஆக்சுவலாக PS4ன்ற ஒரு கான்செப்டே நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். என்னோடய கடைசி கான்சோல் வந்து PS3 2017 அப்புறம் நான் பெருசாக விளாட்ல. 16-17 அப்புறம் பெருசாக விளாட்ல நான். அந்த டைமில் இந்த GTA 5 எல்லாம் பயங்கரமாக விளாடிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 இயர்ஸ் கேப் ஆகிடுச்சு. ஸோ ஐ ஹேவ் நோ ஐடியா. சிடி ப்ரைஸஸ்லாம் ஸ்கை ராக்கெட்டட், இட் இஸ் கான் அப். பட் தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. நம்ம ஒன்றும் பெரிய கேமரில் வாங்கினா 2-3 கேம் தான் வாங்க போகிறோம். மை ஃப்ரெண்ட் இஸ் குவைட் அன் எக்ஸ்பர்ட் இன் திஸ். இப்போ கால் பண்ணல, 10 நிமிஷத்தில் கூப்பிட்றேன்னு சொன்னானே. ஆக்சுவலாக எனக்கு இப்போ இருக்க சர்க்கிளில் PS5 வச்சிருக்கிற ஒரே ஆள் அவன் தான். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஐ ஹேங் அவுட் ஆர் வெரி 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 ஓல்டர் தென் மீ, ப்ராப்பர் பூமர்ஸு. ஏன்னா அவங்க தான் என் கிளையன்ஸாக இருப்பாங்க மெஜாரிட்டி. இல்லாட்டி என் சீஃப் ஆர்கிடெக்ட், சிவில் இன்ஜினியர், இவங்கெல்லாம் தேர் இன் தேர் லேட் 30s. ஸோ இந்த பார்க் நல்லா ஞாபகம் இருக்குங்க. ஸ்கூல் படிக்கும் போது இங்கே வருவேன், நிறைய வாட்டி வருவேன். ஸோ யா, எனிவே PS5 வாங்கிட்டோம். இப்போ எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயின்னு இருக்கோம். அழகாக இருக்குது. இந்த மாதிரி நான் நிறைய போஸ்ட்லாம் பார்த்துருக்கேன், மீம்ஸ்லாம். PS5 வந்து வச்சுட்டு சீட் பெல்ட்லாம் போட்டு விட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க. யா, இட்ஸ் குவைட் பியூட்டிஃபுல். எப்படி இருக்குது பாருங்கள் ஏன்னா என் லைஃபு. எனிவே ஐ எம் ஹாப்பி. ஸோ நம்மளுடைய ட்ரீம் காரு அவன் சொன்னான். ஸோ சிடிஸ்லாம் வந்து இப்போ ஆவரேஜாக வந்து 4000 5000 அந்த ரேஞ்சில் வருது அப்படின்னு சொல்லி சொன்னான். தேவ் ஆல் பிகம் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ ஒரு காலத்தில் நான் தான் சொன்னேன், என்னடா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோன்றீங்க, சிடிலாம் இவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்க. நாங்களாம் அரை மணி நேரத்துக்கு 5 ரூபாய்க்கு வந்து இந்த PS2 வாடகைக்கு ஒரு ஸ்க்ரீன் மாதிரி போட்டு ஒரு பழைய டிவி இருக்கும், அந்த பாக்ஸ் டைப் டிவி, இடியட் பாக்ஸ் அது இருக்கும். அது முன்னாடி உட்காந்து PS2 விளாடுவோம். அரை மணி நேரத்துக்கு 5 ரூபா, 1 மணி நேரத்துக்கு 10 ரூபா. சில சமயம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகிடுச்சுன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய கெத்து அந்த டைமில். அப்போ 5 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்குன்னு அர்த்தம். அப்படி ஆடின கேங்கு. இப்போ வந்து என்னென்னா ஒரு கேமே வந்து 5000 ரூபான்றாங்க, கான்சோல் 60000 ரூபான்றாங்க. அந்த ஜாய்ஸ்டிக்கே வந்து 4500 சம்திங்கா PS5 ஜாய்ஸ்டிக். இன்னொன்று நான் PS5 மெயினாக வாங்கின ரீசன் என்னென்னா, தாட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நைட் டைமில் மோசமாக இருக்குது. மோசமாக இந்த சென்ஸ் ஆஃப் எப்படி சொல்கிறது, ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறேன், எல்லாம் மெடிடேட்லாம் பண்ணுறேன், ஜிம்முக்கெலாம் ஒழுங்காக போயிட்டு வரேன். இருந்தாலும் அந்த அன்வைண்ட் பண்ணுறதுக்கு ஐம் ஸ்ட்ரகிளிங். என்னால் கண்டினியூஸாக ஒரு 2-3 ஹவர்ஸ் ஒரு ஃபிலிம் பார்க்க முடியல. அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மியாகிடுச்சு. அண்ட் ஆல்சோ ஐ கெட்
கால்ஸ் கான்ஸ்டன்ட்லி. ஒரு 15-16 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நான் தினமும் இந்த ஸ்ட்ரீட்ஸில் தான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வருவேன். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த PS2லாம் வந்து தனியாக ஷாப்ஸ் இருக்கும், கேமிங் ஷாப்ஸ் இருக்கும். இப்போ தான் கேமிங் சென்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப சொஃபிஸ்டிகேட் ஆகிட்டாங்க. அப்போலாம் வந்து அரை மணி நேரத்துக்கு 5 ரூபா. ஸோ நீங்கள் அரை மணி நேரம் விளாட்லாம். அந்த பழைய இடியட் பாக்ஸ் டிவி இருக்கும்ல, பாக்ஸ் ஷேப்பில், அந்த டிவி, LCD LED கூட ஐ திங்க் தே டிடன்ட் கம் இன்டு தி பிக்சர். ஸோ அந்த டைமில் வந்து அந்த 5 ரூபா கொடுத்து விளையாடிட்டு அந்த அரை மணி நேரம் முடிஞ்சோடனே மன வருத்தத்தோட மன கஷ்டத்தோடு வெளில வருவோம். அந்த ஹியர் கம்ஸ் த பெயின் தான் லார்ஜ்லி வில் ப்ளே. ஒரு ஃபேமஸ் கோட் இருக்குல்ல, பாய்ஸ் நெவர் க்ரோ அப், தேர் டாய்ஸ் ஜஸ்ட் கெட் அப்கிரேட்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கிட்டத்தட்ட அது நான் சொல்கிறது வந்து ஆல்மோஸ்ட் 17 இயர்ஸ் பேக், 17-18 இயர்ஸ் பேக். இப்போ அந்த சைக்கிளுக்கு பதிலாக, நான் ஸ்கூலுக்கு போன அந்த சைக்கிளுக்கு பதிலாக இந்த வண்டி, அண்ட் தென் அந்த 5 ரூபா PS2க்கு பதிலாக ஒரு பெரிய PS5. எவ்ரிதிங் எல்ஸ் அபவுட் மீ ஹஸ் சேஞ்ச்ட் எக்ஸப்ட் திஸ். ரோட்லேயே இருக்கணும், வீல் ஓடிக்கிட்டே இருக்கணும், அது 2 வீலோ 4 வீலோ. அதே மாதிரி கேமிங்க்கு ஒரு கான்சோல். நான் கிட்டத்தட்ட கேமிங்லாம் விட்டு ஒரு 7-8 வருஷம் ஆகுது. லாஸ்ட் ஒரு 60 டேஸாக பார்த்தீங்கன்னா 60 to 70 டேஸாக எனக்கு ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லை, இன்க்ளூடிங் வீக் டேஸ். எவ்ரி டே ஐம் லிட்ரலி ஒர்க்கிங் ஃப்ரம் 12 to 18 hours a day. எனக்கு கண்டிப்பாக வைண்ட் ஆஃப் பண்ணணும், இன்றைக்கி ஒரு அரை நாள் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த PS5 தூக்கிட்டு வந்தேன். யா, கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்குது, பட் அட் த சேம் டைம் ஃபீலிங் வெரி வெரி எமோஷ்னல். ஃபீல்ஸ் குட். ஒரு மாதிரி நாஸ்டால்ஜிக்காக, ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்குது. யா, இந்த லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்னு சில நாட்களில் தோணும்ல, அந்த மாதிரி ஒரு நாள் தான் இது. ஆனால் எனக்கு எக்ஸைட்மெண்ட் சுத்தமாக இல்லை. நான் ஃபேக்காகவும் அதை கொண்டு வர முடியாது என்னால். பட் யா, ஃபீல்ஸ் குட். Leave your thoughts down in the comment section below, and until I see you again in another video, take care, stay safe. Signing off, Kishore. Guys, ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். I'm very very excited. Wow, this looks beautiful. But today I'm a little bit excited ஏன்னா அந்த PS5ன்றது ரொம்ப நாள் கனவு.